ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போது புட்டிங், அரிசி மாவு புட்டிங் பார்க்க போகிறோம். நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அது கூட நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. அடுத்தது நம்ம சுகர் போட்டிருக்கேன், அது கூட தண்ணி ஊற்றிருக்கேன் கேரமல் பண்ண. ஒரு 3 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். சர்க்கரை, தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, கேரமல் ஆகணும், நல்லா கரையணும். பாருங்க, சுகர் கரைஞ்சிருச்சு. சர்க்கரை வந்து நல்லா தேன் கலரில் வரணும். பாருங்க, வர ஆரம்பிச்சிருச்சு தேன் கலரில். பாருங்கள், நல்லா டார்க்காக வந்துச்சு தேன் கலரில். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிற பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். நான் அதில் தான் புட்டிங் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கேரமல் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில். அது சுற்றியும் இப்படி பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கடாயில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சோம்ல மாவு அரிசி மாவு கலந்து வச்சோம்ல பால் கூட, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பத்தலைன்னா கூட சேர்த்துக்கோங்க, 1/2 டம்ளரு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவேன். இது ஒரு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறணும். அதுக்குள்ளே முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து சர்க்கரை வந்து 1 கிண்ணம் சேர்த்துக்கிறேன். 1 கிண்ணம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா, அதனால் நிறையா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
முட்டை கலக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை அளவு தூக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டை இதில் ஊற்றி கலக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், முட்டை தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது சூடாகணும். நம்ம இட்லி தட்டு போட்டுக்கலாம், கமுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தான் அந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கணும். நம்ம இந்த கலவையை டிஃபன் பாக்ஸில் வைக்கலாம். கேரமல் பண்ணி வச்ச அது சுகரை இங்கே பார்த்தீங்கன்னா கேரமல் பண்ணி வச்சோம்ல டிஃபன் பாக்ஸில் சர்க்கரையை, அதில் வந்து இந்த மாவை ஊற்றிருக்கேன். இதை வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். இதை வந்து அப்படியே வைக்கக்கூடாது, மூடி போட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், மூடி போட்டு மூடிடலாம். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் ரெடி. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.